Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹலோ எவ்ரிவன் சொன்னேன்னா கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம், நடுவில் எந்த பிரேக்கும் விட வேணாம்னு நினச்சி தான். ரீசன்ட் டைமில் யூடியூப்பில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இதே பிளாட்ஃபார்மில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கிறத நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் ஃபைன் வாங்குறாங்க, நிறைய பேர் மேலே கேஸ் விழுகுது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நார்த் இந்தியாவில் இது நடந்துகிட்ருக்குது. த்ருவராட்டி, எல்வி யாதவ்னு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமான பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. நிறைய பேர் வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இனிமேல் யூடியூப் இப்படி தான் இருக்கும் போல், யூடியூபே வந்து ஒரு ரத்த பூமி, இதுக்குள்ளே வந்தால் குழாயை திறந்தால் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து. ஏன் ஒரு காலத்தில் வந்து யூடியூப் இப்படி கிடையாது, யூடியூப் வந்து நல்லா ஜாலியாக இருக்கும், உள்ளே வந்தால் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும், இப்போது யூடியூப்குள்ளே வந்தால் நாங்கள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது என்னால் காமனாக பார்க்க முடிஞ்சிச்சு. வெல், ஐ தாட் சில ட்ரூத் பாம்ஸ், சில உண்மை குண்டுகளை வந்து இந்த வீடியோவில் ட்ராப் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய யூடியூபர்ஸ்குள்ளே சண்டையை பார்க்குறீங்க, நிறைய யூடியூபர்ஸ் வந்து லைம் லைட்டில் எப்போவுமே இருக்கிறது, லைம் லைட்னா நல்ல விஷயத்தில், கெட்ட விஷயத்தில் நிறைய ஏதாவது கேஸ் ஆகுறது இல்லை வந்து அரெஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரிலாம் ஏன் நார்மலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கிறத கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது இது வந்து நல்லா இல்லை, இது வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போயிட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து, we have an earlier phase of YouTube to compare to. ஸோ there was a pre-COVID யூடியூப் ஃபேஸ். அதோட கம்பேர் பண்ணி நிறைய பேர் இது நல்லா இல்லைன்னு சொல்கிறத காமனாக பார்க்க முடியுது. நான் சில விஷயங்களை முதல்ல கிளாரிஃபை பண்ணிடலாம்னு நினச்சேன். எந்த யூடியூபர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், உங்களோட ஃபேவரட் யூடியூபர் யாரனாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன எடுத்தாலும் சரி, எனி ஒன் ஓகேவா, எனி யூடியூபர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஜேர்னியை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா, நீங்கள் யாருனாலும் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்களேன். இப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஃபேமஸான யூடியூபராக இருக்கணும், ஓகேவா, எடுத்துக்கிட்டிங்களா, ஒருத்தங்க இருக்காங்களா. இப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்களா, ரொம்ப நாளாக அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து less than 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற டயத்துலேருந்து நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டாக. ஸோ அப்போலேருந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட அவங்கள ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஃப்ரெண்டு வந்து ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்ட, மச்சான் இவன் வீடியோ பாரு நல்லாயிருக்கும், இல்லை இந்த பொண்ணு வீடியோ பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படியே பேசி இன்டர்நெட்டில் மீம்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபரை வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சொல்லி, அவங்க இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி, அவங்க இன்னும் 40 பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா, சம்ஹவ் அந்த யூடியூபரோட கான்டென்ட் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிற எந்த யூடியூபர்னாலும் இருக்கலாம், எனி ஒன், நீங்கள் குளோபலாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மிகப்பெரிய யூடியூபரில் இருந்து தமிழில் இருக்கிற ஒரு யூடியூபர் கிரியேட்டர் யாருனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அவங்க ஸ்டார்டிங்கில் மேக் பண்ண கண்டென்ட் என்னமோ அவங்க வந்து ஃபேமஸாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த ஒரிஜினல் கண்டென்ட் இப்போ இல்லையே, இப்போ வேறு என்னமோ நடந்துட்டுருக்கேங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு முதல்ல வரும். இந்த ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சு நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி நீங்கள் வந்து உங்களோட டிசென்ட்டை சொல்லிட்டே இருப்பீங்க. எனக்கு இது பிடிக்கலப்பா, இருந்தாலும் நீ முதல்ல பண்ணது நல்லா இருந்துச்சுங்கிறத வந்து எல்லா யூடியூபருக்கும் நான் சொல்கிறேன், எனி ஒன் இன்க்ளூடிங் மீ, நீங்கள் வந்து அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஏன் ஒரு யூடியூபர் இதை பண்ணுறாங்க, ஏன் வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகமாக அவங்களோட கண்டென்ட் மாறுதுன்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா? அதில் ஏன் மாறுதுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு யூடியூபராக சொல்கிறேன். இந்த சைடில் ஓப்பன் கான்வர்சேஷன் நம்ம பேசி தான் ரொம்ப நாள் ஆச்சுல, நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் வர்ற ஃபீட்பேக்கும் நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து முதல்ல கமெண்ட்ஸே கம்மியாக தான் இருக்கும், இருக்கிற எல்லா கமெண்ட்டையும் வாசிக்கிற பழக்கம் இருக்கும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதே ரிப்பீட் பண்ணி பண்ணுறப்போ நம்ம அதை வாசித்தாலும் பை திஸ் டைம் எப்படி வந்து சைக்காலஜி எல்லாருக்குமே இருக்குது, நம்ம ஆடியன்ஸ் சைக்காலஜிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூடியூபர்ஸ் புரிஞ்சுப்பாங்க. ஆடியன்ஸ் சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீஷ் க்ரௌடு தான் என்றைக்குமே முதல்ல ஒரு யூடியூபரை ஆர் எனி இன்ஃப்ளூயன்சரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த சின்ன க்ரௌடுங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு முதல்ல அவங்க சஜஷனே வரும். நீங்கள் அவங்களோட வீடியோ பார்ப்பீங்கன்னா தான் அவங்களோட வீடியோஸே அவங்களோட கண்டென்ட்டே உங்களுக்கு சஜஷனில் வரும். நீங்கள் பார்க்க ஆரம்பித்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுட் இன்க்ரீஸ் ஆக அவங்க அதே மாதிரி கண்டென்ட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் வளர முடியாது. ஏன்னா லார்ஜர் ஆடியன்ஸ் என்றைக்குமே வந்து ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவில் தான் இருப்பாங்க, அது வந்து ரொம்ப நீஷாக போக வாய்ப்பே கிடையாது. ஸோ கிரியேட்டர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அப்பீஸ் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இனிஷியலாக இருந்த ஒரு ஏஜ் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக டீனேஜர்ஸ் அண்ட் காலேஜ் கோவர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் க்ரௌடு தான் வந்து என்னை முதல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்போ அதுக்கு மட்டும் கண்டென்ட் மேக் பண்ணிருப்பேன். பட் எனக்கு ஈவென்ச்சுவலி வந்து க்ரௌட் அவங்க அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ நான் அவங்களுக்கும் கண்டென்ட் செய்யணுங்கிறப்போ
அந்த கண்டென்ட் வந்து ஆனால் ஒரிஜினலாக பார்த்துட்டு இருந்த சில பேருக்கு வந்து இல்லையே முதல்ல இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேனுங்கிறத தோணும். நான் ஏன் என்னையவே எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன்னா, நான் யாரையும் அஃபெண்ட் பண்ண விரும்பல, பட் இது எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பொருந்தும். அப்போது ஒரு கிரியேட்டராக என்ன பண்ண ஆரம்பிப்போம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கார்ட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிப்போம். இந்த ரேஸ் வந்து ரேட் ரேஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரியல் வேர்ல்டு. அது வந்து எல்லாருமே காம்பீட் பண்ணிருக்காங்கன்னு. இன்டர்நெட் வந்து இது வந்து இது எலி ரேஸ் கிடையாது, ஒரு பெருச்சாலி ரேஸ். இன்னும் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், மாற்றி கட் த்ரோட் காம்படிஷன் தான், அதுக்குள்ளே தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கப்போ முடிஞ்ச அளவுக்கு லார்ஜர் ஆடியன்ஸை கார்ட்டர் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு லார்ஜர் க்ரௌடு கிட்ட போகணும்னு நம்ம நிறைய ட்ரை பண்ணுறப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதல்ல இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன மிஸ்டேக் மேக் பண்ணாலும் உடனே கவனிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. தே ஆர் ப்ரௌட் ஆஃப் வேர் யூ ஆர். அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க நோட் பண்ணுவாங்க. நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருந்த ஃபேஸில் வந்து சின்ன கிரியேட்டராக இருந்தப்போ, ஒரு 1 lakh கிரியேட்டராக இருக்கிறப்போ, சின்ன கிரியேட்டர் பெரிய கிரியேட்டர் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பாகுபாடுக்கு இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன். உங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து யாரும் பெருசாக ப்ளோட் பண்ண தேவையில்லை, அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. உங்கள் கமெண்ட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் அதை திருத்திப்பீங்க, அது அப்படியே போயிடும். பட் நீங்கள் 1 million வச்சுக்கிட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னொருத்தங்களுக்கு கண்டென்ட்டு. நீங்கள் என்னைக்காவது ஒரு கிரியேட்டர் அவங்களுக்கு பெருசாக வியூஸ் போகாது, ஆனால் அவங்களோட ஒப்பீனியன் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காது, அவங்களோட ஒப்பீனியன் தப்பாக இருக்குது, அவங்களோட கண்டென்ட்டில் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூடியூப் சேனல் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். எப்போவுமே ஒரு பெரிய சேனல் இன்னொரு பெரிய சேனல் கூட தான் சண்டைக்கு போவாங்க. ஏன்னா அதுலேயுமே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். இது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, உங்களுக்கு இது தெரியும்ல, ஒத்துக்கிறீங்கல்ல? தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ க்ரோ உங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்கே பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது. இப்போ சினிமாவே பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம சினிமாவில் வந்து எரர் ஸ்பாட்டிங்லாம் பண்ணுறோம். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், 2 வருஷத்துக்கு ஒரு 2000 பேர் ஒன்றா சேர்ந்து 2 மணி நேரம் ப்ராடக்டாக ஒன்று ரெடி பண்ணால் அதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். யூடியூப் வந்து ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு தடவை கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க இருக்காங்க, வாரம் கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க இருக்காங்க, டீம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு மூவிலேயே மிஸ்டேக் இருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் கண்டென்ட்டில் வந்து 1-2 மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறப்ப, நீங்கள் இப்போ வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸே எடுத்துக்கோங்க, தமிழில் தான் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுவீங்க. நம்ம நினைப்போம் ஓகே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பேசினா ஓகே, ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பேச முடியும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். சிட்டிஸ் வந்து சென்னை வந்து சூப்பர் சிட்டி அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன்னா அது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ எங்கள் ஊரில் மதுரையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் எனக்கு ஏன் மதுரை சூப்பர் சிட்டி இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எங்கள் ஊர் சூப்பர் சிட்டி இல்லையான்னு கேள்வி வரும். ஆனால் இன்டர்நெட்டில் நீங்கள் ஒன்று போஸ்ட் பண்ணிங்கன்னா அதை ஜியோலாக் பண்ணி சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக எல்லாருமே பார்ப்பாங்க. தமிழில் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழக்கூடிய தமிழர்கள் பார்ப்பாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ பர்டிகுலர் சோஷியல் இஷ்யூ வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாடே பார்க்காம தொடாமல் வளர்ந்த தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மலேசியாவில், சிங்கப்பூரில், ஸ்ரீலங்காவில், மியான்மரில். அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது வந்து இன்டர்நெட்டில் பார்த்தது மட்டுமே இருக்கும். ஸோ அதோட நீங்கள் பெர்ஸ்பெக்டிவை வந்து மேட்ச் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வென் யுவர் ஆடியன்ஸ் இஸ் கெட்டிங் வெரி டிவர்ஸ், நீங்கள் மில்லியன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து தமிழ்நாடு மொத்தமே ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 80 million பீப்புள் தான், 70 to 80 million தான் மொத்த தமிழ் பேசுகிற கம்யூனிட்டி. அதில் 1 millionங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஸோ அவ்வளோ ஆடியன்ஸ் ஜென்ரலாக போக ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் 500K வாட் எவர் நம்பர் பெரிய நம்பர் போக போக நீங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் யாருமே எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி இருந்தால் உலகத்தில் ஒரு கட்சி இருந்தால் போதும், ஒரு ஹீரோ இருந்தால் போதும், ஒரு ஹீரோயின் இருந்தால் போதும், ஒரு மியூசிக் டைரக்டர் போதும். அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஆஸ் அ கிரியேட்டர் நீங்கள் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். ஸோ ஆனால் உங்களோட நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று க்ளவுட்டுக்காக நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் ஏறணுங்கிறதுக்காக சண்டைக்கு வருவாங்க. உண்மையிலே தப்பு பண்ணி தப்பு பண்ணாலுமே ஏன் சண்டைக்கு வருவாங்கன்னா அதில் அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், அதனால தான் அந்த சண்டைக்கு வராங்கன்னு சொல்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொல்ல அகைன் அந்த டிஸ்க்ளைமர் போட்டுறேன். எத்திக்கல் யூடியூபர்ஸும் இருக்காங்க, எத்திக்கல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி க்ரௌடை பற்றி பேசுகிறேன். ஜஸ்ட் ஜென்ரல் சைக்காலஜி, பொதுமக்கள் வந்து யூடியூப் கிரியேட் பண்ணுறப்ப என்ன சைக்காலஜி இருக்குன்னு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, this becomes your revenue stream. So by this time ஒருத்தங்க வந்து மில்லியன்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க யூடியூப்பில் ஆர் இன்ஸ்டாகிராமில், வேறவர் இட் இஸ், அவங்களோட மெயின் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டாங்கன்னா this becomes your bread and butter. ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா they are good as their last hit or they are good as their last ball அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோ வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஹிட்டு கொடுக்கலாம், ஒரு மரண ஃப்ளாப் கொடுத்துட்டாருன்னா அடுத்த படத்துக்கு அவரோட வேல்யூ கம்மியாயிடும். இன்டர்நெட்டை பொறுத்தளவுக்குமே அதான், யூஆர் ஒன்லி ஆஸ் குட் ஆஸ் யுவர் லாஸ்ட் வீடியோ. உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கிறது மேட்டர் கிடையாது, எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு மேட்டர் கிடையாது. கடைசி வீடியோவில் எவ்வளோ வியூஸ் போயிருக்குது அதை விட நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பீங்க. பை த டைம் யூஆர் அ லார்ஜ் கிரியேட்டர், நீங்கள் கண்டினியூஸாக ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கிறதுனால தான் அந்த இடத்துல இருப்பீங்க. ஆனால் அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஒரு சம் பாயிண்ட் நம்ம ஸ்லிப் ஆகும். அது நம்ம கண்டென்ட் நல்லா பண்ணால் கூட சில பல காரணங்கள்னால, சுற்றி இருக்கிற காரணங்கள்னால நம்மளோட கண்டென்ட் ஓடாமல் போகலாம். இட் குட் பி எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அந்த மாதிரி இருக்கிறப்போ இது பிரெட் அண்ட் பட்டருங்கிறப்போ அது எப்படியாவது ஹிட் கொடுணுங்கிறதுக்காக டெஸ்பரேஷன் லெவல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ டெஸ்பரேட்டாக இது எப்படியாவது நம்ம இப்போ வீடியோஸ் ஹிட் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
இதெல்லாம் போக ஒருத்தங்க யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கிறப்போ ஏன் வந்து ஆக்டர்ஸோ இல்லை கிரிக்கெட்டர்ஸோ இல்லைனா பொலிட்டீஷியன்ஸோ சண்டை போட்டுக்கிறத விட அதிகமாக யூடியூப்பில் சண்டையை நீங்கள் பார்க்குறீங்கிறதுக்கு கடைசி பாயிண்ட்டை நான் வச்சுருக்கேன். சினிமாவில் நான் சொன்ன மாதிரி ஒன் வே கம்யூனிகேஷன், கிரிக்கெட் ஒன் வே கம்யூனிகேஷன், எக்ஸப்ட் ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ணது ஐ திங்க் அவரோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபார் ஈஸியர் எக்ஸாம்பிள் வந்து நான் பொலிட்டிக்ஸையும் இதையும் எடுத்துக்கிறேன், பொலிட்டிக்ஸ் அண்ட் சினிமா எடுத்துக்கிறேன். இது ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டீஷியன் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காத பொலிட்டீஷியன் இருப்பாங்க, பிடிச்ச ஆக்டர் இருப்பாங்க, பிடிக்காத ஆக்டர் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும்தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக உங்களுக்கு பிடிக்கலாங்கிறத உங்கள் வீட்டில் பேசிப்பீங்க. மிஞ்சி போச்சுன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக வெளியே இன்டர்நெட்டில் பதிவு பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் இதை பதிவு பண்ணுவீங்க. அவங்க அதை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அவங்களோட வேர்ல்டு வேறு, கரெக்டாக. அவங்க சினிமாக்குள்ளே இருக்க போகிறாங்க, ஆர் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்க போகிறாங்க, இல்லை அவங்களோட அரசியல் அப்படிங்கிறது ரியல் லைஃப்ங்கிறது வேறு. யாருமே நேரில் போய் கொடி பிடிச்சிட்டு நிற்க போகிறது இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு. ஆனால் இன்டர்நெட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் பிரெட் அண்ட் பட்டர். இது டூ வே கம்யூனிகேஷன். நீங்கள் ஏதாவது இங்கே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வாசிப்பேன். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது என்னை அஃபெக்ட் பண்ணும். அப்படி யாருமே அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிற ஒருத்தங்க இருக்கவே முடியாது. இங்கே இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் யூடியூப்பில் வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட். ரொம்ப யோசிக்காதீங்க. இங்கே வந்து மிஸ்டர் பீஸ்ட்லேருந்து நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து ஒரே கேட்டகரி கிரியேட்டர்ஸ். சினிமாவில் நீங்கள் நடிக்கணும்னா உங்களுக்கு ப்ரொடியூசரோட ஹெல்ப் வேணும், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிரெக்டர்ஸ் இருக்கணும், நிறைய விஷயங்கள் ஒன்றா நடக்கணும். கிரிக்கெட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. காஸ்ட்டு கூட வந்து தமிழ்நாட்டில் பிரச்சனையாக தான் இருக்குது. சேம் வித் பாலிடிக்ஸ். குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அரசியலுக்குள்ளே ஈஸியாக, அரசியல் குடும்பத்துலேருந்து போகிறவங்க ஈஸி. ஆனால் இந்த மாதிரி எந்த பேரியருமே இல்லாமல் இருக்க ஒரே ஃபீல்டு வந்து இன்டர்நெட் தான். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா வந்துருங்க. ஆனால் வர்றப்போ இது எல்லாமே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஓடாமல் அதுலேருந்து என்ன லெசன் எடுத்துக்கலான்னு பாருங்கள். இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறேன். இது நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, ஆனாலும் சொல்கிறேன். எனக்கு மற்ற ஊர் அப்படின்னு தெரியாது, பட் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஆல்வேஸ் கிவ் யூ அ சான்ஸ் டு சேஞ்ச். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. பை டிஃபால்ட்டே நம்ம ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டட் தான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் வரணும்னு நினச்சிங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு ஈகோ வச்சுட்டு மட்டும் வந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஈகோ இருந்துச்சுன்னா இன்டர்நெட் ஆளாக அதை உடச்சி விட்டுரும். இங்கே நீங்கள் வளரணும், வாழணும், பெருசாகணும், உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஈகோ அப்படிங்கிற இந்த 3 லெட்டரை வந்து கெட்ட வார்த்தையாக பார்க்க ஆரம்பிங்க. யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் ஆடியன்ஸோட டேஸ்ட் வேறு மாறும். நான் கெட்ட வார்த்தை என்னன்னா அது ஒன்று ஞாபகம் வருது. 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்னை எல்லாருக்குமே தெரியும்ல, நான் வைரல் ஆனதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வாட் த ஃபக்குன்னு சொல்லி கற்றுனேன். ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுனது. அது ப்ளூ பர்ஸாக நான் போஸ்ட் பண்ணேன். அது ஒரு பாப் கல்ச்சரில் ஒரு மீமாக இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது. ரொம்ப ஃபேமஸான வீடியோ கூட அது ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி யாராவது அப்படி ஒருத்தங்க கற்றுனாங்கன்னா அவங்க பேசுகிறது தப்புன்னே சொல்லி கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக. ஸோ பீப்புளோட டேஸ்ட்டுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாறும் உலகத்தில் மாறாமல் மட்டும் இருக்க வேண்டாம். இன்டர்நெட் இப்படி தான் இருக்கும், அதை கற்றுக்கிட்டு இருப்போம். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், பட் ஸ்டில் இதை வந்து இன்னும் எலாபரேட்டாக அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். டு யூ திங்க் வாட் ஐ செட் மேக் சென்ஸ்? அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை, ஒரு கிரியேட்டர் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப சின்ன கிரியேட்டராக பார்க்க ஆரம்பித்து அவங்க ஒரு பெரிய க்ரோத் ஆகி அவங்கள இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது சம்ஹவ் நான் அந்த ஜேர்னியில் நிறைய பேருக்கு நான் கூட இருந்திருக்கேன். நான் லக்கியாக இருந்திருக்கேன். நானும் நிறைய பேர் வளர்கிறத பார்த்துருக்கேன். என்னோட க்ரோத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு அங்கமாக இருந்திருக்கீங்க. ஸோ each and every one of you personally I thank you a lot. நிறைய பேர் கூட எனக்கு பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குது. இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் வேல்யூ தட் டு த மேக்ஸிமம். ஒன்றா சேர்ந்திருப்போம் யூடியூப்பில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சண்டை சச்சரவுலாம் ஒரு ஃபேஸ் தான். இதை தாண்டி த ஃப்ரெஷ் சாப்லிங் ஆல்வேஸ் க்ரோஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் எம்ஜிஸ்.